ஏமாச்சி அரசியல்னா சொகுசுக்கு இடம் இல்லைன்னு சிஎம் ஸ்டாலின் பேசியிருக்கிறாரே, அரசியல்னா அவ்வளவு கஷ்டமா என்ன? சரி, சிஎம் ஓட ட்விட்டர் பாக்குறியே, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ்ல கலந்துக்கிறாருன்னு பாத்தியா? சிலர்லாம் ஒரு நாள் டிராவல் பண்ணாலே 3 நாள் லீவ் எடுப்பாங்க. அவரு என்னடான்னா காலையில சவுத்ல ஒரு கிராமத்துல இருந்தா சாயங்காலம் நார்த்ல ஒரு கிராமத்துல இருக்காரு. இப்படி இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டருக்கு மேல கார்ல மட்டுமே டிராவல் பண்ணி தமிழ்நாடு முழுக்க நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்காரு. இதெல்லாம் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ்னா அதுக்கு மேல நிதி தராம இழுத்தடிக்கிறது, வரி உரிமையை பறிக்கிறது, திட்டங்களை வரவிடாம தடுக்கிறது, ஆளுநர் மூலமா ஓயாம தொல்லை கொடுக்கறதுன்னு தமிழ்நாட்டுக்கு எதிராக அத்தனை வேலைகளையும் செய்யற பிஜேபியோட பொலிட்டிக்கல் பிரஷர். மத்த ஸ்டேட்ல எல்லாம் இப்படி பண்ணி மொத்த பொலிட்டீஷியன்ஸையும் தன்னோட வழிக்கு கொண்டு வந்த பாஜகவால ஸ்டாலினாலதான் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாம வழி தடுக்கப்பட்டிருக்கு. இப்ப சொல்லு, ஸ்டாலின் பாலிடிக்ஸ் எவ்ளோ டஃப்னு. அதுவும் சரிதான். இந்த வருஷம் ஸ்டாலின் செஞ்சதுலயே தரமான சம்பவங்களை சொல்ல பார்க்கலாம். செஞ்சது எல்லாமே தரமான சம்பவம் தான். அதனாலதான் தமிழ்நாடு வரலாறு காணாத பொருளாதார வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. ஓகே 11.19% பொருளாதார வளர்ச்சியையும் 16% ஜிஎஸ்டிபி வளர்ச்சியை தானே சொல்ற? ஆமா, ஆனா இப்போ நான் சொல்ல போறது என்னோட ஃபேவரட் மொமெண்ட்ஸ். இந்திய துணைக்கண்டத்தோட வரலாற்ற தமிழ் நிலத்துல இருந்து தான் தொடங்கணும்னு சொன்னதோட இல்லாம சயின்டிபிக்கா அதை நிரூபிச்சு இரும்பின் தொன்மையை வெளியிட்டு ஒரு பேங்கரா தான் இந்த 2025வே தொடங்கினாரு. ஆமா மச்சி, அதே மாதிரி அரிட்டாப்பட்டி மேட்டர்ல பிஜேபிய பின்வாங்கி ஓட வச்சதெல்லாம் வேற லெவல். என்ன தாண்டி என் ஊரை தொற்றா பாக்கலாம் மொமெண்ட் அது. இது கூட பரவாயில்ல, உள்ளூர் சங்கிங்க தான் ஊழையிட்டு டயர்ட் ஆயிட்டாங்கன்னா இன்னொரு சம்பவம் தான் ஒட்டுமொத்த சங்கி எக்கோசிஸ்டத்தையே கதற வச்சிருச்சு. எந்த மேட்டரா? நிதி கொடுக்காம நிறுத்தினா தமிழ்நாட்டுல இந்தி திணிப்பை ஏத்துப்பாங்கன்னு நினைச்சா நீங்க கொடுக்கற வரைக்கும் எங்க ஆசிரியர்களுக்கு நாங்களே சம்பளம் கொடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இந்தி திணிப்புக்கு எதிரா தினமும் லெட்டர் எழுதினா இருப்பாரு. வட மாநிலங்கள்ல இருக்கிற பலரும் ஸ்டாலின் கரெக்டா தான் சொல்றாருன்னு பிஜேபிக்கு எதிரா திரும்பிட்டாங்க. ஆமா, காலையில 7 மணிக்கே அழ ஆரம்பிச்சிருவாங்க. யார்கிட்ட? அண்ணாவோட தம்பி கலைஞரோட பையன்கிட்டேவா? ஆமா, டீலிமிட்டேஷனுக்கு ஆல் இந்தியா லீடர்ஸ கூப்பிட்டு மீட்டிங் போட்டது செம்ம மாஸ் மொமெண்ட்ல. கரெக்ட். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு சும்மாவ சொன்னாரு. அதுக்காக தானே மாநில சுயாட்சி பற்றி ஆராய உயர்நிலை குழு அமைச்சாரு. அதோட விஸ்வகர்மா திட்டம்னு குல தொழில நோக்கி எல்லாரையும் தள்ளலான்னு பார்த்தாங்க. அதுக்கு வச்ச ஆப்புதான் கலைஞர் கைவினை திட்டம். இதுக்கு நடுவுல சமூக நீதி விடுதி, உங்களுடன் ஸ்டாலின், வடசென்னை வளர்ச்சி திட்டம், காக்கும் கரங்கள், எளிமை ஆளுமைன்னு நிறைய திட்டங்கள் வேற இருக்கே. வள்ளுவர் கோட்டம், டி நகர் ஜே அன்பழகன் பிளைஓவர், கோவை ஜிடி நாயுடு பிளைஓவர், தொல்காப்பிய பூங்கா, கோவை செம்மொழி பூங்கா, திருச்சி பஸ் ஸ்டாண்ட், மாடல் ஸ்கூல், மதுரை வேலுநாச்சியார் மேம்பாலம், பொருணை மியூசியம்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலே டிஎம்கே தாண்டா. தமிழ்நாடு முழுக்க லோ ஃப்ளோர் பஸ், சென்னையில இ பஸ், ஏசி பஸ், டிஜிட்டல் டிக்கெட்னு அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆயிட்டே இருக்கும். அவ்வளவுதானா? அவ்வளவுதானவா? இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு மச்சி. ஷார்ட்டா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. காலை உணவு திட்ட விரிவாக்கம், அன்பு கரங்கள், அன்பு சோலை, தாய்மானவர் திட்டம், கலைஞர் உரிமை திட்ட விரிவாக்கம்னு எக்கச்சக்கமா சொல்லலாம். இது கூட தமிழ்நாட்டுக்கு ஈர்த்திருக்கிற 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள், புதுசா உருவாகி இருக்கிற கம்பெனிகள்னு எல்லாத்தையும் பார்த்தா தமிழ்நாடு தான் இந்தியாவோட பவர் ஹவுஸ்னு காமிச்சிட்டாரு எம்கேஎஸ். இப்ப சொல்லு, பாலிடிக்ஸ்ல சொகுசுக்கு இடம் இருக்கான்னு? நிச்சயமா கிடையாதுடா. ஆனா எந்த உழைப்பையுமே கொடுக்காம சிலர் ஈஸியா பேசிடுறாங்கல்ல. அவங்களுக்கு வாய் மட்டும்தான் இருக்கு, அதனால சவுடால் பேசுறாங்க. ஸ்டாலின் கிட்ட உண்மை இருக்கு, அதனாலதான் சவால்களை ஜெயிச்சு காமிக்கிறாரு. அடுத்து 2026ல தான் பெரிய சம்பவமே லோடிங். என்னது? திராவிட மாடல் 2.0.